வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஸ்டார்டிங்கே மர்மமான முறையில ஒருத்தர் இறந்து போறத காட்டுறாங்க. சிஐடி டீம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் இறந்து போனதை வீடியோவா அவருக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. யார் அனுப்பி வச்சது, எதுக்காக அனுப்பி வச்சாங்க, இவரை கொன்னது யாருன்றதெல்லாம் சிஐடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த எபிசோடோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரமேஷ்னு ஒரு நபரோட கெஸ்ட் ஹவுஸை நமக்கு காட்டுறாங்க. இப்ப மீனாள்ன்ற இவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. ஒய்ஃபை எங்க இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா வரேன், இப்ப இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃபா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, ஒரு குளியல போடலாம் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நல்லாவே நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. இப்படி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து யாரோ இவரோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இவருமே பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இவர் இறந்து போயிடுறாரு. இப்ப சிஐடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரணம் ரமேஷோட ஒய்ஃப் மீனல் இருக்காங்கல்ல, இவங்க தான் தகவலை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்டை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் இறந்து போனதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப சிஐடியும் எப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை குடிச்சு மூழ்கி இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் தண்ணியில மூழ்கி இறந்து போகலாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஸ்விம்மிங்ல இவர் தான் சாம்பியன் அப்படின்ற மாதிரி மீனல் சொல்றாங்க. இதை கேட்கிற சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. சாம்பியன் எப்படி மூழ்கி இறந்து போவாரு, ஒருவேளை யாராவது கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவரோட போன் பக்கத்துல தான் இருக்கு. அந்த போன் எடுத்து இவங்க செக் பண்றாங்க. போன்ல பார்த்தா கடைசியா ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை இவங்களும் ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் தத்தளிச்சிட்டு இருக்க வீடியோ தான் இருக்கு. இவரை சாவடிச்சு யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை இவர் நம்பருக்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிஐடியை சேர்ந்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நம்பரை ட்ராக் பண்ணா யார் அனுப்புனான்றதை கண்டுபிடிச்சிடலாம், அது மூலியமா நமக்கு ஏதாவது தெரிய வரும்னு யோசிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ரமேஷ் பாடியை கொண்டு வந்திருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க போல. இப்ப சலோன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இவரோட உடம்புல ஒரு ட்ரக் கலந்துருக்குன்னு சொல்லிட்டாரு. எது ட்ரக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்றதையும் சலோன்ஸ்கி சொல்றாரு. எல்எஸ்டி ட்ரக் தான் இவரோட உடம்புல கலந்துருக்குன்னு சொல்றாரு. அதனால இவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி அபிஷேக் கேட்கிறாரு. அந்த எல்எஸ்டியோட அளவு ரொம்ப அதிகமா தான் இருக்கு, அவருக்கு இல்யூஷன் மாதிரி ஏற்பட்டிருக்கலாம், அதனால கூட அவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரமேஷ் ட்ரக் எடுக்கிறது வீட்டுல இருக்க ஒய்ஃபுக்கு தெரியுமான்ற மாதிரி வீட்டுல போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. அதே சமயம் ரமேஷ் போன்ல ஒரு மெசேஜ் வந்தது பாத்தீங்களா, அது என்ன நம்பர்ல இருந்து வந்தது அப்படின்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நம்பர் சிம்ரன்ற ஒரு லேடியோட பேர்ல தான் இருக்கு. அந்த லேடியை போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மீனலை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. ட்ரக்கா, அதெல்லாம் அவர் தொடவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா அபிஷேக் இருக்கார்ல, உடம்புல கலந்துருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. நாங்க வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாத்ரூம்லயும் செக் பண்றாங்க. பாத்ரூம்ல கண்ணாடி மாதிரி ஒரு கபோர்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு டேப்லெட் கிடைக்குது. அது எல்எஸ்டி டேப்லெட்னு உங்களுக்கு தெரிய வருது. இது எப்படி வீட்டுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி மீனால் கிட்ட கேக்குறாங்க. டாக்டரை கடைசியா பார்த்தாரு, டாக்டர் சொல்லி தான் இதை போட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டாக்டரை பார்க்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சிம்ரன் ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க நம்பர்ல இருந்து தான் அது வந்திருக்கும். அதனால இவங்களை பார்க்கறதுக்காக சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. எதுக்காக வீடியோ அனுப்புனீங்க, நீங்க தானே இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, என் போனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆயிடுச்சு, நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்றது அந்த காப்பியை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருது. போன் காணாம போயிடுச்சுன்னா நம்பரை உடனே பிளாக் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியாதா, உங்க நம்பரை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சாரி சார், சோம்பேறித்தனத்துல அதை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்க போனை திருடினதா சொன்னீங்கல்ல, திருடினவனை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. திருடினவன் பைக்கை நான் பார்த்தேன் சார், இந்த இடத்துல நான் இருக்கும் போது பார்க்கிங்ல இருந்து தான் பைக் எடுத்துட்டு வந்து திருடிட்டு போயிட்டான், என்னால பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பைக்ல ஏதாவது அடையாளத்தை நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேட்கிறாரு. இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. பைக்குக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே கேட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அபிஷேக் நமக்கு காட்டுறாங்க. அபிஷேக் டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க தான் அவருக்கு மாத்திரை எல்லாம் தந்தீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா சார், நான் தான் மாத்திரை தந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த மாத்திரை தான் தந்தீங்களா, பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி இவங்களும் காட்டுறாங்க. இவர் பார்த்து முதல்ல ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் டேப்லெட்டை தெளிவா பாக்குறாரு. சார் நான் தந்தது இதே மாதிரி இருக்கும், ஆனா இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ யாரோ மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த மாத்திரையை தந்தீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே அதுக்கான காரணத்தை சொல்றாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் பைபோலார் ப்ராப்ளம் தான் இருக்கும். நல்லா இருப்பாரு, சிரிச்சு பேசுவாரு, திடீர்னு பார்த்தா அப்செட் ஆயிடுவாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக தான் நான் மாத்திரையை தந்தேன். ஒய்ஃபு கிட்ட கூட இந்த ப்ராப்ளத்தை பத்தி அவர் ஷேர் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு.
டாக்டர் கரெக்டான டேப்லெட் தான் தந்திருக்காரு, யாரோ நடுவுல மாத்தி வச்சிருக்காங்க. யாரு மாத்தி வச்சிருப்பா? வீட்ல தானே மாத்தி வைக்க முடியும். அப்போ ஒய்ஃபையே நம்ம சந்தேகம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஏசிபி இருக்கார்ல, சிம்ரன் சொன்ன பார்க்கிங்க்கு வந்துடுறாரு. பார்க்கிங்ல இருந்து அந்த பைக் வெளியே வந்து தான் திருடிட்டு போனான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பைக்கை பத்தி இவர் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி பின்னாடி படம் போட்டிருக்கோம், அந்த பைக்கை கவனிச்சியான்னு கேக்குறாரு. ஆமா சார் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அந்த பைக்கோட நம்பர் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு கேக்குறாங்க. இவர் தான் அடையாளத்தை பார்த்து வச்சிருக்காருல, அந்த பைக் எப்போ வந்ததுன்றத கவனிச்சிருப்பாரு. அது மூலியமா அந்த பைக்கோட நம்பரை கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் சார் அந்த பைக்கோட நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அபிஷேக் திரும்பி மீனால பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க ஹஸ்பண்டா ட்ரக் டேப்லெட் எடுக்கல, யாரோ திட்டமிட்டு அவருக்கு தந்திருக்காங்க, அவருக்கே தெரியாம தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க, என்ன பிளேம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் எதுவும் சொல்ல மேடம், ஆட்கள் தேடுவாங்க, ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. ஆட்கள் மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஏதோ கிடைச்சிருது போல. சார் இங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அபிஷேக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு வால் கிளாக் இருக்கு, அந்த இடத்துல சீக்கிரட்டா யாரோ கேமரா வச்சிருக்காங்க. அந்த வால் கிளாக் இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. எவனோ ஒருத்தன் இவர் மாத்திரை எடுக்கிறத கவனிச்சிருக்கான். மாத்திரையை மாத்தி வச்சா இவரை சாவடிச்சிடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல ஒய்ஃபுக்கு சம்பந்தம் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபையும் சந்தேக பார்வையோட தான் பாக்குறாங்க. ஏசிபி இருக்கார்ல, இந்த நம்பர் பைக்கை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி ஒரு ஆபீசர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த ஆபீசர் இந்த பகுதிக்கு வாங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஆபீசரும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பைக் திருட்டு போயிருக்கு சார், கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. திருடினவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உள்ள போயிருக்கான், வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஆபீசர் கிளம்பிடுறாரு. ரொம்ப உஷாரா தான் இருக்கான், திருட்டு பைக்கை யூஸ் பண்ணிருக்கான், அதே மாதிரி திருட்டு போனை யூஸ் பண்ணிருக்கான். பைக் எடுக்கிறதுக்கு எப்படியும் வருவான்ல, அப்ப அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்காங்க. அபிஷேக்கு ஒரு சின்ன கேமரா கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கேமராவை பத்தி ஒவ்வொரு கடையா இவர் விசாரிச்சிட்டு இருக்காரு. இந்த கேமரா உங்க கடையில இருக்க கேமராவா அப்படின்ற மாதிரி ஒரு கடையில கேக்குறாரு. ஆமா சார் இது என் கடை கேமரா தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி வாங்கினது யாருன்னு தெரியுமான்ற மாதிரி அபிஷேக் கேக்குறாரு. கேமரா வாங்கினவன் எனக்கு பழக்கமானவன் இல்ல சார், ஆனா உன்னோட ஃபேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இன்னொன்னு வாட்டி பார்த்தனா சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி எதுக்காக இதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா அவன் கொலைகாரனா இருக்கலான்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோன்ற மாதிரி அபிஷேக் சொல்றாரு. இங்க இருக்க ஒரு ஆபீசர் இருக்கார்ல, நீ ஏன் சிசிடிவி தானே விக்கிற, இந்த இடத்துல ஒரு சிசிடிவி செட் பண்ண மாட்டியா, இந்த இடத்துக்கு அவனை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் இங்க இருக்கும் போது யார்கிட்டயாவது போன்ல பேசினானா இல்ல வேற ஏதாவது பண்ணானா அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி அபிஷேக் கேக்குறாரு. இந்த கடைக்காரரும் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. ஆமா சார் வாங்கிட்டு இருக்கும் போது யார்கிட்டயோ போன்ல பேசினா, பக்கத்துல இருக்க ஒரு குடோனோட பேரை சொல்லி அங்கதான் போக போறதா சொன்னா அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. அந்த குடோனுக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் அபிஷேக் யோசிக்கிறாரு. இப்போ உடனே ஏசிபிக்கு கால் பண்ணிட்டாரு. சார் விசாரிச்சதுல இந்த மாதிரி ஒரு தகவல் தெரிய வந்தது, நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் அந்த குடோன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி நாங்க முதல்ல அந்த இடத்துக்கு போறோம்ன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. அப்ப இவனை நம்ம பிடிக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவர் கேக்குறாரு. வேலை முடிஞ்சோன்னா பைக்கை இங்க விட்டுட்டு ஒரேடியா கூட அவன் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. இங்க யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சேஃப்டிக்காக கன் எடுத்துட்டு தான் வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல லேப்டாப் இருக்கிறத பாக்குறாங்க. லேப்டாப்பை ஓபன் பண்ணா ரெண்டு இடத்த அவன் பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. அதாவது சீக்கிரட்டா இவன் கவனிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஒரு சைடு வீடியோ ரமேஷ் வீட்ல வால் கிளாக்ல வச்சு எடுத்த மாதிரி இருந்ததுல, அந்த வீடியோ அவங்க கட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அந்த வீடியோவை காட்ட மாட்டேங்குது. இன்னொன்னு சைடு அபார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட் மாதிரி தெரியுது. எந்த அபார்ட்மெண்டோட லிஃப்ட் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியல. அந்த அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. அசோக்ன்றவர் பிளாட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப லிஃப்ட்ல போனோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு லேடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் போன்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோவை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா லிஃப்ட்ல மாட்டி இவர் சாவுற மாதிரி தான் அந்த வீடியோல வருது. எது நான் சாக போறேனா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான்ற மாதிரி அந்த லேடி பயந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவர் மட்டும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லிஃப்ட்லயும் ஏறிடுறாரு. வீடியோல வந்த மாதிரி ஆயிடுமான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. ஆனா லிஃப்ட் முதல்ல நார்மலா போகுது, போக போக லிஃப்ட் வேகமா போகுது. ரொம்ப ஃபோர்ஸா கீழே இறங்கினா எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் போகுது. இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. இவர் இறந்தும் போயிடுறாரு. இவங்க லிஃப்ட்டை மட்டும் தானே பார்த்தாங்க, அது மூலியமாவே அது என்ன அபார்ட்மெண்ட் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல விசாரிக்கலாம் அப்படின்ற பார்த்தா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வரதுக்குள்ள அசோக் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்கல்ல, என்ன ஏதுன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அதுல இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏசிபியும் போன் எடுத்து செக் பண்ணிட்டாரு. அப்ப அந்த வீடியோ வந்திருக்கிறது தெரிய வருது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. ஏற்கனவே அவர் லிஃப்ட்ல போன மாதிரி வீடியோ எல்லாம் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அதை எடிட் பண்ணி அவர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் செட் பண்ணி அனுப்பியிருப்பான். அதை பார்த்து அவர் பயந்திருப்பாரு. உண்மையிலேயே அது நடக்கிற மாதிரி அந்த கில்லர் பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங் ரமேஷ்
ரமேஷ் கிட்ட மீனல் பேசும்போது ரமேஷ் கொஞ்சம் அப்செட்டா பேசியிருப்பாரு. காரணம் இவரு சாவற மாதிரி வீடியோ வந்திருக்கும், என்ன இந்த மாதிரிலாம் வீடியோ வந்திருக்குன்ற மாதிரி ஆச்சரியப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. யாரோ சாவடிச்சிருப்பாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல அசோக்க பார்க்க யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்கிறாரு. அசோக்கு சொந்த பந்தம் யாருமே இல்ல சார், பெருசா யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. சரி, இந்த லிப்ட்ல யாராவது ஏதாவது பண்ண மாதிரி நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், மெயின்டெனன்ஸ்க்காக எப்பவுமே வேற ஒருத்தன் தான் வருவான், ஆனா இந்த வாட்டி புதுசா ஒருத்தன் வந்தான்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டாங்க. புதுசா வந்தானா? அவன் கடைசியா எப்போ வந்தான்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சிடென்ட் ஆவறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சார் அவன் கிளம்புனான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப ஏசிபியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஏசிபி பேசிக்கிட்டே அபார்ட்மெண்ட்குள்ள வந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போயிருப்பான், அவன் தான் அதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்க இருக்க செக்யூரிட்டி போனவனை பாத்துருக்காரு பாத்தீங்களா, அவனை நீங்க தான் அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த செக்யூரிட்டியும் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த செக்யூரிட்டியும் அந்த கேமரா வித்தாரு பாத்தீங்களா, அவரையும் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. நீங்க பார்த்தவன அடையாளம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க அடையாளம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றது மூலியமா ஆளுங்க வரைஞ்சிடுறாங்க. இப்ப 2 டயக்ராம் உங்களுக்கு கிடைச்சிருது. 2 பேர் இதை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அபிஷேக் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தரோட தாடி அழைச்சிடுறாரு. தாடி அழைச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒரே ஆளுன்னு தெரிய வருது. ஒரு இடத்துக்கு தாடியை வச்சுட்டு வந்திருக்கான், இன்னொன்னு இடத்துல தாடி இல்லாம போயிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இவன் கிரைம்லாம் பண்ணிருக்கானன்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இவங்களுமே டேட்டால செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவன் பேர் ராஜான்றது தெரிய வருது. இதுக்கு முன்னாடியே சில குற்றங்கள்லாம் அவன் பண்ணிருப்பான். ரமேஷ், அசோகன் 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா விசாரின்ற மாதிரி ஏசிபி சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணு விசாரிச்சு பார்த்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு இடத்துல சம்பந்தம் இருக்கு சார், 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் இதோட நிக்கும்ன்ற மாதிரி ஏசிபிக்கு நம்பிக்கை இல்ல. இதை தாண்டியும் கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொல்லப்படலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், காலேஜ்ல போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களும் காலேஜுக்கு வந்து 2 சாரங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷ் அசோக்க தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்றதுக்காக அபிஷேக் இருக்காரு பாத்தீங்களா, 2 பேரோட போட்டோவையும் காமிச்சு விசாரிக்கிறாரு. 2 பேருமே இப்ப இறந்து போயிருக்காங்க. இவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு சார் சொல்லிட்டாரு. இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. சாரும் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃபைனல் இயர்ல டூர் மாதிரிலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி போனதுல முகில்ன்ற ஒரு பையன் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்திருப்பான். ட்ரக்ஸ் எடுத்து ரொம்ப போதையான ஸ்டேஜ்ல இருந்திருப்பான். அப்ப 3 பேர் தான் முகில் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சார் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அசோக், ரமேஷ், விஷால்னு ஒரு பையன் சேர்ந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த சார் சொல்லிட்டாரு. இதனால தான் நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. விஷால்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட அட்ரஸ் என்னன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. சரி, முகில என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. காலேஜ் விட்டே தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லிட்டாரு. அவங்க 3 பேர் மாட்டி விட்டதுனால தானே முகிலோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு, முகில் கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்களுக்கு முகிலோட அட்ரஸும் வேணும்ன்ற மாதிரி இந்த சார் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப முகில பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. யார் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க முகில் கூட படிச்சவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி வாங்கப்பா அப்படின்ற மாதிரி அம்மா வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. முகில் கொஞ்ச நாளா வெளியே வரலையே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாக்கு லைட்டா இவங்க மேல டவுட் வந்துருது. இப்ப ரூம்குள்ள கூட்டு வந்த அம்மா இருக்காங்கல்ல, படுத்த படிக்கையா இருக்க இவன் எப்படிப்பா வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா முகில் காலேஜ் டைம்ல ட்ரக் எல்லாம் அதிகமா எடுத்தாரு பாத்தீங்களா, அப்பயே இவரோட கை கால்லாம் விழுந்திருக்கும். அப்பத்துல இருந்து படுத்த படுக்கையா தான் இருக்காது. உண்மையில நீங்க யாருன்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. நாங்க சிஐடி ஆபீசர்ஸ் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்றாங்க. உங்க பையன் ட்ரக் எடுத்ததை பத்தி 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்க பையன் தான் அந்த 3 பேரை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்பட்டோம். இப்ப இல்லன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, என் பையனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இல்லப்பா, கண்டிப்பா இவன் ஓவரா ட்ரக் எடுத்திருக்கலாம் வாய்ப்பு இல்ல, யாரோ ஏமாத்தி தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, என் பையன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிறது விஷால் தானே, அவனை விசாரிச்சா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஏசிபி கிட்ட விஷாலோட அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப ஏசிபி இருக்கார்ல, டீம் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஷால் கதவை திறக்க மாட்டாரு. உள்ள இருந்து ஒரு கேஸ் ஸ்மெல் வருது. என்ன கேஸ்ன்றது இவங்களுக்கு தெரியல. இவங்க சேஃப்டிக்காக வேகமா மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்ப கதவை உடைச்சு உள்ள வராங்க. பார்த்தா சிலிண்டர் கேஸ் தான் லீக் ஆயிட்டு இருக்கு. யாரோ வேணும்ட்டே லீக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. விஷால் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி கிடக்குறாரு. விஷால காலி பண்றதுக்காக தான் யாரோ செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க போல. இவங்க கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி விஷாலுக்கு கடைசியா ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த இடமே வெடிச்சு சதற மாதிரி தான் அவருக்கு வீடியோ வந்திருக்கு. எப்படியோ விஷால காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. விஷால் கஷ்டப்பட்டு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களும் என்னன்ற மாதிரி நல்லா கேக்குறாங்க. ராஜான்ற ஒருத்தன் என்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டான் சார், என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா, சீக்கிரமா போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அந்த ராஜாவை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விஷாலோட கார்ல தான் அவன் ஒய்ஃபை கடத்திட்டு போயிருப்பான். இவங்களுமே ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில வரும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. பிரியா காரை விட்டு எகிரி குதிச்சிருக்காங்க போல, காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஏசிபி இருக்கார்ல, லேடி அசிஸ்டன்ட் கிட்ட என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காரை போய் செக் பண்ணலான்னு பக்கத்துல வந்து காரை பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ராஜா இறந்து போயிருக்கான். ரொம்ப ஃபோர்ஸா ஒரு இடத்துல இடிச்சிருக்கான், அதனால தான் இறந்து போயிருக்கான். ராஜா கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஸ்டியரிங்க யாரகுடமா திருப்பி இருக்காங்க போல. அவன் யாரகுடமா போகும்போது இவங்க மட்டும் சேஃபா காரை விட்டு எகிரி குதிச்சிருக்காங்க. இப்ப இவங்க எந்திரிச்சிடுறாங்க. அதனால ஏசிபியும் பக்கத்துல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் என்ன கடத்தி வேகமா வந்துட்டு இருந்தான், தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா எகிரி குதிச்சிட்டேன், அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம கார் அங்க கொண்டு போய் இடிச்சிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ராஜா யாருன்றது உனக்கு தெரியுமா? எதுக்காக உன்னோட ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணா, உன்னை எதுக்காக கடத்தினான்றது தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்காதமா, உனக்கு நல்லா தெரியும், நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும்ன்ற மாதிரி அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. என்ன கூட்டிட்டு போன்ற மாதிரி ராஜா கிட்ட இவங்க தான் சொல்லியிருக்காங்க. ராஜாவோட சீட்டு மட்டும் ரொம்ப நெருக்கி இருக்கு, இவங்க சீட்டு நல்லா பின்னாடி தள்ளி இருக்கு. தெரியாதனமா இடிச்சா கூட இவங்களுக்கு அடிப்படாத மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏசிபி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏசிபி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா பிரியா இருக்காங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப லேடி அசிஸ்டன்ட் பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பிரியாவும் நடந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நான் தான் ராஜா மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. உன் ஹஸ்பண்டையே கொல்ல நினைச்சிருக்க, எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காலேஜ் டைம்ல இவங்க முகில தான் லவ் பண்ணிருப்பாங்க. முகில் ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. முகிலுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இல்ல. ஆக்சுவலா இவங்க 3 பேர் தான் ட்ரக் எடுத்திருப்பாங்க. முகில டீஸ் பண்றதுக்காக ட்ரக் எல்லாம் நிறைய தந்திருப்பாங்க. முகில் இந்த நிலைமைக்கு மாறினதுக்கு இவங்க 3 பேர் தான் காரணமா இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்பந்தப்பட்ட 3 பேரையும் பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தரான விஷால கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சமயம் வரும்போது பழி வாங்கலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த சமயம் கிடைச்சிருக்கும், அதனால தான் ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சாவ போறது அவங்களுக்கே காட்டி சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே வீடியோவெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை சாமர்த்தியமா அனுப்பணுன்றதுக்காக ராஜா மூலியமா சில பிளான்லாம் போட்டிருப்பாங்க. கடைசியில ராஜாவும் உயிரோட இருந்தா நமக்கு பிரச்சனைன்ற மாதிரி ராஜாவோட கதையை முடிக்க நினைச்சிருப்பாங்க. ஆனா யாடகுடமா ஏசிபி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. உனக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இதோட இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.